கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெண்ணாடம் சுமைதாங்கி பகுதியில் கொடிக்களம் கிராமத்தை சேர்ந்த கவியரசன் இவரது மனைவி சங்கீதா ஆகிய இருவரும் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தனர். மேலும் இவர்களுடன் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த தியாகு, குறுக்குப்பேட்டையை சேர்ந்த லோகேஷ் ஆகியோரும் தங்கி வருகின்றனர். இந்நிலையில் 4 பேரும் சேர்ந்து சென்னையிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து பெண்ணாடம் சுற்று வட்டார பகுதிகளில் கஞ்சாவை விற்பனை செய்வதாக பெண்ணாடம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் குணபாலன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் பாக்யராஜ் ஆகியோர் தலைமையிலான போலீசார் கவியரசன் மற்றும் சங்கீதா தங்கி இருக்கும் வீட்டிற்கு சென்று திடீர் சோதனை செய்தனர். அப்பொழுது இட்லி சமைக்கும் பாத்திரத்தில் 1 கிலோ 250 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்ததை கையும் களவுமாக பிடித்தனர். இதை அடுத்து கவியரசன், சங்கீதா, தியாகு, லோகேஷ் ஆகிய 4 பேரையும் பிடித்து வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் இவர்களுடன் தொடர்பில் உள்ள சிலரை தொலைபேசி எண்கள் மூலமாக தீவிரமாக தேடி வருகின்றனர். பெண்ணாடம் பகுதியில் கஞ்சா வைத்திருந்த 4 பேர் பிடிபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.